நான் ஏதோ எனக்கு மட்டும்தான் வேலை தெரியும், இந்த உலகத்தில் வேற எந்த வெல்டருக்குமே வேலை தெரியாது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்ட மாதிரி நிறைய நண்பர்கள் என்ன கமெண்ட்ல திட்டுறீங்க. வேலையை செய்யும் போது கண்ணுங்கருத்துமா செஞ்சு பேர் வாங்கினா மட்டும்தாங்க நம்ம தொழிலை ரொம்ப நாள் நடத்த முடியும். இல்லைனா ஒர்க் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியதான். இதை தான் என்னோட வீடியோக்களில் சொல்றேன். இன்னைக்கு அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. நீங்க இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மோட்டார்ல செக்ஷன் சைடு ஒரே ஒரு போல்ட் கட் ஆயிட்டு, இந்த போல்ட்டை எடுக்க தான் வாடிக்கையாளர் ஒரு வெல்டிங் ஒர்க் ஷாப்பை அணுகியிருக்காரு. அந்த வெல்டரும் ட்ரை பண்ணியிருக்காருங்க, நான் பாராட்டுறேன். 2-3 டைம் வெல்டிங் பண்ணியிருக்காரு. அப்படி வெல்டிங் பண்ணும்போது அந்த கட்டான போல்ட்டும் அந்த பாடியும் சேர்த்து வச்சு டாக் அடிச்சிட்டார் போல்ட் இருக்கு, பார்த்தாலே தெரியுது. சரின்னு சொல்லி ஓட்டை போட்டு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. அப்படி ஓட்டை போடுறதுக்கு சென்டர் பஞ்ச் பண்ணும்போது அந்த காது மட்டும் தனியாக புட்டுக்கிட்டு வந்துருச்சுங்க. புட்டுட்டு வந்த காதை அவரே வெல்டிங் பண்ணி திரும்ப ஓட்டை போட்டு கொடுத்துருக்கலாம். அவர் என்ன சொல்லியிருக்காரு, இதெல்லாம் வெல்டிங் பண்ணால் நிற்காது, போய் பழைய இரும்பு கடையில் ஏதாவது பாடி இருந்தால் எடுத்துட்டு வாங்க, நம்ம அதை வந்து புதுசாக மாற்றிக்கிறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இந்த வாடிக்கையாளரும் பல இடத்துல அலைஞ்சு பார்த்துட்டாரு. அவர் மோட்டாருக்கு சூட் ஆகிற மாதிரி எந்த பாடியுமே கிடைக்கலங்க. இறுதியாக நம்ம கிட்ட வந்தார். நம்ம என்ன பண்ணோம், வி குரூ எடுத்து அந்த உடஞ்ச பாடியை வெல்டிங் பண்ணி கட்டான போல்ட்டையும் எடுத்துட்டோம். வேலை வாடிக்கையாளருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.